நமக்குள் மனம் அது பலம் பெற வேண்டும் என்றால் அந்த மகரிஷிகள் இன்றும் தனக்குள் காத்தருளி பேரண்டத்தின் எந்த நிலைகள் கொண்டாலும் அந்த மனத்தால் தான் இந்த உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டுள்ளார்கள். ஆகவே ஒவ்வொரு மொழியிலையும் நாம் மனபலம் பெற வேண்டும் என்றால் பிறர் சாதாரணமாக ஒரு நாம் வாழ்க்கையில் இப்ப நாம் தியான வழிகளே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒருத்தர் வந்த பின் அவருடைய உணர்வுக்கொப்ப தியானம் பண்றாங்களா, என்ன அழி போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பைத்தியத்தனமா சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டா போதும். நாம் அவருடைய உணவை ஏற்றுக்கொண்டால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் இயக்கத் தொடங்கும். ஆக இதை தடுக்கும் மனபலம் வேண்டும். ஆக அதை தடுக்க வேண்டும் என்றால் அவர் எந்தெந்த வகையில் நம்ம குறை கூறி பேசினாரோ அந்த கடமை அந்த சப்த ரிஷிகளின் அசக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மை விண்ணை நோக்கி அங்கே செலுத்த வேண்டும். ஆக அந்த சப்த ரிஷிகளின் அசக்தி நாம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மையை நம் உடலுக்குள் செலுத்தி நாம் கேட்கிற உணர்வு உள் நிற்காது, அது தொலைத்தல் வேண்டும். ஆக அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வரும்போது இந்த மனம் நமக்குள் வரும். இந்த மனபலம் நம்ம கூட்டிக் கொண்டால் இது ஓசான் திரை போன்ற மகிழ்ச்சியின் அசக்தி கொண்டு பிறருடைய நிலைகளை நாம் தாக்காது காத்திட வேண்டும். ஆக இதை போலதான் இன்று நமது பூமி தீவிகளுடைய நிலைகள் இது பிரித்தாலும் அவனுடைய திரைகள் கலந்து கலந்து இது ஓசான் திரை ஆனது போல நாம் பல கோடி சரீரங்கத்தில் தீமைகளை நீக்கி பிறருடைய நிலைகளை நாம் தாக்காது காத்திட வேண்டும். ஆக இதை போலதான் இன்று நமது பூமி தீவிகளுடைய நிலைகள் இது பிரித்தாலும் அவனுடைய திரைகள் கலந்து கலந்து இது ஓசான் திரை ஆனது போல நாம் பல கோடி சரீரங்கத்தில் தீமைகளை நீக்கி நீக்கி நீக்கிட உணர்கொண்டு தீமையை அகற்றிடும் நிலையும் ஆக ஒளியின் சரீரம் தரும் நிலையாகவும் ரெண்டும் இணைச்சிட்ட இந்த உணர்வுகள். ஆக அந்த மகிழ்ச்சிகள் இதை பெற்றவர்கள் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் செலுத்தினால் இது மனபலம் வருகின்றது. ஆக நினைவு நாட்கள் அங்கே செல்லுகின்றது. ஆக வாழ்க்கையில் இப்படி நாங்கள் போகும் பாதை தடைப்படுத்துகிறார் என்ற குறை உணர்வு நமக்குள் வராது. இதை பற்றற்றதாக மாற்றி அருள் ஞானி உணர்வு நமக்குள் பற்றுடன் வளர்த்திடும் நிலையை அந்த ஓசான் திரை என்றும் மனபலம் என்று சொல்வது. ஆக நாம் எத்தகைய நிலையில் கொண்டாலும் இரவிலே தூங்கச் செல்லும் போதெல்லாம் இதை போன்று அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று நாம் அதை சித்திர புத்திரன் கணக்கு அதை கூட்ட வேண்டும். நினைவின் ஆற்றல் எதுக்குள் பதிவு செய்து கொள்கின்றோமோ இந்த உணர்வின் எண்ணத்தை விண்ணை நோக்கி அது அதிகமாக பெருக்கல் வேண்டும். ஆக அதை பெருக்க பெருக்க அதை அதனின் கணக்கு கூடினால் நாம் அங்கே செல்லுகின்றோம். இதுதான் மனபலம் பெறும் மார்க்கம். ஒரு செடியில் தான் உரமான சத்தை மற்ற உயர்ந்த சத்தினை இணைத்துவிட்டால் இறைந்த பின் அதனின் சத்தின் துணை கொண்டு அது வளர்ந்து தன் என வித்தின் தன்மை வலுகொண்டதாக மாற்றுவது போல நாம் மகிழ்ச்சியின் அருள் சக்தியை உங்களுக்குள் பதிவு செய்யும் போது இதனை நீங்கள் குரு அருளால் விளைவித்த அருஞான வித்தை அந்த மெய்வொழி பெறும் உணர்வின் ஆற்றலை அந்த அருஞான வித்தை உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம். பதிவு செய்த உணர்வின் நிலை கொண்டு மீண்டும் அந்த சப்த ரிஷிகளின் அசக்தி பெற வேண்டும் என்று உரை இரவிலே தூங்கச் செல்லும் போதெல்லாம் இதை நாம் காலை எழுந்து இரவு வரையிலும் எத்தனையோ எண்ணங்களுடன் கலந்து கொள்கின்றோம். இது வாழ்க்கை. ஆக இதனை நாம் எடுத்து இந்த தீமையின் தன்மையை நமக்குள் வராதிருக்க வேண்டும். வேலை செய்கின்றோம், குளிக்கின்றோம், நன்னிறைவித்தை தூய்மைப்படுத்துகின்றோம். இதே போலதான் அந்த அருஞானி உணர்வை கவரும் நிலையாக காலையிலிருந்து வாழ்க்கை தொடரில் இருப்பினும் அதில் சேர்ந்த அசுத்தங்கள் நம்முடன் இரண்டர கலந்திடாது இரவிலே உறங்கச் செல்லும் போது எத்தனை தரம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று உங்க உடலுக்குள் அந்த கணக்கை கூட்டுகின்றோ அது உங்களுக்குள் தூய்மைப்படுத்தும் உணர்வை பெறுகின்றது. இதற்கென்று எவம் என்ன ஆக எண்ணத்தின் நிலைகள் கொண்டு தூய்மைப்படுத்தும் உணர்வை கூட்ட வேண்டும். ஆக நினைவை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும். அவ்வாறு இணைந்து விட்டால் நமக்குள் அதே நிலையை நாம் அடையும் தன்மை பெறுகின்றோம். ஏனென்றால் இது ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்திட வேண்டும். ஆக இரவில் மட்டும் தூய்மைப்படுத்துவதல்ல, ஒவ்வொரு நொடியிலும் தீமைகளை காணும் போதெல்லாம் அந்த சப்த ரிஷிகளின் அசக்தி பெற வேண்டும் என்று இவர் ஒரு தரம் நாம் கேட்டார். இதை நாம் 20 முறையாவது சப்த ரிஷிகளின் அசக்தி பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இந்த உணர்வை அவ்வப்போது நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேலை செய்யும் போது கையிலே அழுக்கப்பட்டால் நாம் கழுவி விடுவது போல, நாம் துணியில் படும்போது அந்த அழுக்களை துவைத்து விடுவது போன்று நாம் அந்த ஒவ்வொரு மகிழ்ச்சியின் அசக்தியின் உணர்வுகளை நம் உடலுக்குள் செல்லும் போது அந்த உணர்வுடன் கலந்திடாது அவ்வப்போது அந்த தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதான் ஆத்மசுத்தி என்பது. இதை நாம் வழிதவறா அதற்கு தவறாது இதை போன்று நாம் செயல்பட்டு வந்தால் அவ்வப்போது நம்முடைய உணர்ச்சிகளை மாற்றும் நிலைகளிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளுகின்றோம். ஆக உணர்வு நமக்குள் அழுக்கால் சேராது, அதனை வலுவர செய்யாது தடைப்படுத்துகின்றோம். இவ்வாறு செய்யும் உணர்வுதான் 6வது அறிவின் தன்மை கொண்டு இதை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் வள்ளி தெய்வானை தம்மை காத்திடும் உணர்கொண்டு நமக்குள் அதை வானையாக
அது உருவனை செய்யும் நிலைகள் வருகின்றது. அதனின் ஞானமாக இந்த உடல் வளர்கின்றது. இந்த உணர்வின் தன்மை கொண்டு உயிருடன் ஒன்றுகின்றது. ஒன்றிய நிலைகள் கொண்டுதான் என்றும் நிலையான சரீரத்தை பெறுகின்றோம், ஒளி சரீரம். ஆக மனிதனான பின் தான் இதை பெற முடியும். மற்ற பிரமண்டலங்கள் இருந்த வால் நட்சத்திரம் அதை நகர்ந்து வரப்படும் போது விஞ்ஞான அறிவால் கணக்கிட்ட இந்த முறை கொண்டு அது ஓடு பாதையில், அதனுடைய ஓடு பாதையில் இந்த வியாழன் போல் வருகின்றது. அவனுடைய ஈர்ப்பு சுழற்சிக்குள் சிக்கி அதனுள் இணைந்து விடுகிறது என்று விஞ்ஞான அறிவால் காட்டப்பட்டது. இதே போன்றுதான் இன்று மனிதனுடைய எண்ணமும் விஞ்ஞான அறிவின் தன்மை இது பரவினாலும் இவை அனைத்தும் மனிதனின் உணர்வுக்குள் பரவி மனிதனுடைய சிந்தனைகள் சீர்களையும் நிலையாக வந்துவிட்டது. இன்று பார்க்கின்றோம் உகண்டாவை. ஆக மனிதன்தான், ஆக ஒரே ஜாதிதான், அதற்குள் இருக்கும் எண்ணங்கள் வேறு. ஆகவே வெறிகொண்ட உணர்கொண்டு அழித்திடும் உணர்கொண்டு வெறிகொண்டு வரப்படும் போது ஒருவனுக்கொருவனை அழித்துக் கொண்டு உள்ளார்கள். இதை போன்று பார்க்கிறோம் நம்ம தமிழ்நாட்டிலும். ஆக இனத்திற்கு இனமும் ஆக ஒருவருக்கொருவர் மோதி கொண்டார் என்ற நிலையும் ஒரு நொடிக்குள் மனிதனை அழித்திடும் உணர்வை வெளிவருகின்றது. இந்த உணர்வுகள் அதிகமாக பெருகிவிட்டால் மனிதனுடைய இந்த மண்டலம் இது மனிதனுக்கு மனிதன் அழித்திடும் உணர்வை பெறுகின்றது. ஆக இந்த மனிதனாக வாழும் நிலைகள் அறுத்து விடுகின்றது. இன்று நாம் ஒருவருக்கொருவர் அந்த தாக்கிடும் நிலைகள் கொண்டு இனப்பேதங்கள் கொண்டு தாக்கிக் கொள்ளும் போது அதை நாம் கண்டுணர்ந்து நுகர்ந்தால் நம்முடைய நிலைகளும் அச்சுறு உணர்வாக விளைந்து விடுகின்றது. தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவன் எந்த செயல்களை செய்தானோ அதே செயல்கள் கொண்டு அவனை கொண்டால்தான் நமக்கு நாம் மீள முடியும் என்ற உணர்வுகள் வளர்ந்து விடுகின்றன. இந்த உணர்வுகள் வளர்ந்து விட்டால் மனிதன் எங்கே வாழ்வது? ஆக மனிதனுக்கு மனிதன் அந்த காட்டு மிராண்டியான நிலைகள் கொண்டு இந்த தீமையை வளர்கின்றது. ஆக தீமை நிலைகள் வரப்படும் போது மனிதன் என்ற உலகமே இந்த உலகுக்குள் தீமை அகற்றும் நிலைகள் அழிந்துவிட்டால் என்ன ஆகும்? இதை போன்ற நிலைகள் இருந்துதான் நாம் அறியும் அந்த அறிவின் நிலைகள் கொண்டு அருஞானி உணர்வை நமக்குள் புகுத்தி எந்த தீமையும் நம்மை கொண்டுடாது நாம் உயிருடன் ஒன்றி உலகின் நிலைகளை என்றும் எப்போதும் நாம் இந்த உடலை விட்டு அகன்றாலும் அந்த மெய் வழியில் இன்றும் ஒளி வீசி கொண்டிருக்கும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும். இது இல்லை என்றால் நாம் மீண்டும் இங்கே வந்தால் மீண்டும் பாம்பா தேளா திறக்கத்தான் நேரிடும். இதை போன்ற நிலைகள் இருந்து மனிதனும் இந்த உணர்வுகள் அழிந்திடாத நிலைகளில் நமக்குள் அழிக்கப்படாத நிலைகள் காத்திடல் வேண்டும் என்பதற்குத்தான் நமது குரு காட்டிய நிலைகள் கொண்டு 96க்கு மேல் சென்றான். இத்தகைய நிலைமைகள் ஊடுருவும். அதை போன்ற நிலைகள் நமக்குள் அச்சுறும். நாம் எவ்வளவு திறமையாக இருப்பினும் நாம் அவருடைய எண்ணம் நமக்குள் புகுந்தான் பாலிலே பாதாமியை போட்டாலும் அதனை நஞ்சு கலந்தால் எவ்வாறு அதன் செயலாக்கமாக மாறுகின்றதும், எவ்வளவு திடகாத்தமாக இருப்பினும் எவ்வளவு உயர்ந்த குணங்கள் இருப்பினும் நாம் இதை போன்ற நிலைகள் ஊடுருவிவிட்டால் மனிதனுடைய சிந்தனைகள் கொண்டு இன்று ரஷ்யாவில் எவ்வளவோ கட்டுப்பாடுடன் ஒழுக்கத்தை கற்பித்தான். மனிதனுக்கு மனிதன் நீ எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நல்ல ஒழுக்கத்தை கற்பித்தான். ஆனாலும் அதன் அரண் போல் வளர்த்தாலும் அதனை சிறிது ஓரளவுக்கு இந்த ஓசாந்தரை என்ற பாதுகாப்பு என்ற நிலைகள் மறைந்த பின் ஊடுருவி இன்று மனிதனுக்கு மனிதனே ஒன்று தின்னும் நிலை வருகின்றது. இதே போல உணவுகள் உற்பத்தி செய்ய முடியாத நிலைகள் ஏற்பட்டால் தெரியும் உணர்வின் தன்மையை உடலை மடிந்தாலும் அதை அறுத்து நாம் உணவாக உட்கொள்ளும் நிலை வந்துவிடும். இவ்வாறு உணர்வு மாறிவிட்டால் நாம் மிஞ்சுவது எப்படி? ஆக உலகிலேயே உயிரினங்கள் பெருகி பெருகி ஒன்றை ஒன்று கொன்று புசிக்கும் உணர்வு வரப்படும் போதுதான் உலகில் தன் இனத்தவே தான் புசிக்கும் நிலைகள் வந்து அந்த இனங்களை முழுமையாக அறிந்துவிட்டது. ஆக இனத்தை அதை அழித்திடும் நிலைகள் வருகின்றது. இதே போன்று அந்த இனத்தை கொன்றிடும் நிலை வரும்போது அதே அசுர உணர்வுகள் நமக்குள் வந்தான் மனித இனத்தை கொன்று புசிக்கும் நிலை வந்துவிட்டால் மனித நிலை எப்படி மிஞ்சும்? சற்று சிந்தித்திருப்பான். இது நமது காலத்துக்குள்ளேயே இந்த 90 என்ற நிலைகள் வரப்படும் போது இதை கண்ணால் பார்க்கலாம். ஆனால் எப்போதும் இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா வெளியேறுகின்றது. ஆனால் எப்போது வெளியேறினாலும் பிறருடைய உணர்வுகள் நமக்குள் கவர்ந்திடாது நஞ்சு கொண்ட உணர்வுகளை கொன்று புசித்து உணர்வு உட்கொள்ளும் உணர்வை நமக்குள் அச்சுறுத்தி எண்ணினாலும் இந்த உணர்வை வெளிப்படும். இதை போன்ற நிலைகள் எவர் மேல் வெறுப்பு கொண்டமோ அங்கேதான் போய் இணையும். ஆகவே இந்த கணக்கு தான் போதும். ஆக நமக்குள் இந்த வாழ்க்கை நிலைகள் கொண்டு அந்த சப்தரிஷியின் கணக்கை நமக்குள் கூட்டினார் அது பெருகும் இது சிறுக்கும். இன்று எப்படி ஆமை ஒரு நரியை பார்த்து அந்த நரியின் நினைவாற்றலை அதிகமாக கூட்டுகின்றதோ அதன் உணர்வின் தன்மை கணக்கின் பிரகாரம் தான் சித்திர புத்திரன் அதன் உணர்வு இங்கே வெளியே செய்து அதனின் தன்மை கொண்டுதான் கூர்மை அவதாரம் என்று இந்த உணர்வுக்குள் வெளியே சென்ற பின் நரியின் ரூபம் பெறுகின்றது. இதே போலதான் விண்ணின் ஆற்றலை பருகிய நிலைகள் கொண்டு உயிர் ஒளியாக உருப்பெற்றது. இந்த உணர்வின் தன்மையை அதற்கு எது கலந்ததோ அது அறிவால் அதனை காத்திட்டது.
காத்திட்ட அறிவின் தன்மை விளைந்திட்டது. விளைந்திட்ட உணர்வின் தன்மை கொண்டுதான் மனிதனானது. மனிதனானத்தில் உயிருடன் ஒன்றி ஒளியின் அறிவியலும் அறிவின் தன்மை தனக்கு ஒளியின் சிகரமாக மாற்றிவிட்டார். என்றும் ஒளியின் நிலை கொண்டு வாழ்ந்திட முடியும். அந்த நிலை தரச் செய்வதற்கான் இப்போது மகரிஷி காட்டிய அறுவடையில் அவன் நிலை கொண்டு வாழ்வது போல இனத்தை தன் காத்திருக்கும். ஆக எத்தகைய நிலை இருந்தாலும் தன் இனத்துடன் இணைந்தே தீரும். ஆக எந்த இனத்துடன் நாம் இணைய வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த இனத்துடன் நாம் இணைகின்றோம். நாம் மனிதன் உணர்வின் தன்னை எந்த கோபத்தின் நிலைகள் என்றான் அந்த கோப உணர்கொண்டு எதனை கொன்று அது புசிக்கின்றதோ அதன் இடத்துடன் இணைந்து அதனை ரூபமாக மாற்றிவிடும். ஆகவே நாம் ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு வாழ்ந்திடும் அந்த மகிழ்ச்சியுடைய நிலைகள் நாம் இணைந்து கொண்டால் நம்மை வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட முடியும். அதனால்தான் இந்த இருள் சூழ்ந்த நிலைகளிலிருந்து நாம் பறந்திட வேண்டும். ஆகவே மனிதன் இருப்போம். ஆக இப்போது உகண்டாவில் என்ன இருந்த நிலையா ஒளிகின்ற நிலையா? அதே சமயத்தில் இன்னைக்கு அமெரிக்காவில் இன்று மாற்றம் அறிகின்றது. ரஷ்யாவுடைய நிலைகளும் இதே போன்றுதான் வருகின்றது. ஆக அங்கக்குள் இனம் என்ற நிலைகள் வாழ்க்கை இருண்ட நிலைகள் தான் வாழ முடிகின்றதை தவிர உலகம் அவருடைய மனித உலகம் அவருடைய மகிழ்ச்சி எங்கே போனது. ஆக இதை போல இருண்ட உலகில் வாழ்ந்து கொண்டு புசித்திடும் உணர்வு வரப்படும் போது இந்த மனிதனை கொண்டு புசிக்கும் நிலைகள் உருமாறிக்கொண்டே வருகின்றது சிறுகை சிறுகை. அதிலிருந்து நாம் இந்த உடலில் இருக்கும் போதே மெய்ஞானி உணர்கொண்டு இருளை போக்கி என்றும் ஒளிச்சுடராக உயிர்கள் ஒன்றி நிலை கொள்ளும் நிலையை நாம் குருநாதர் காட்சிய அறுவடையில் நாம் அதை பெற வேண்டும். பல செடிகள் உணர்வு படர்ந்து வரப்படும் போது சந்தர்ப்பத்தால் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது எதன் அளவுகோல் அதிகமாக இயக்குகின்றதோ ஒரு கருவாகி ஒரு வித்தாகின்றது. இதை போல நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கொண்டு மற்றவர்கள் தீமையை விளைவிக்கும் உணர்வை உற்று பார்த்து இந்த நல்ல குணத்துடன் இணைந்து விட்டால் இந்த உணர்வுகள் அடுத்து எங்கு சண்டை போடுறாங்களோ அதெல்லாம் பார்க்கும். அடிக்கடி அந்த எண்ணத்தை எண்ணி அந்த கொடூர செயல் செய்த உணர்வு நமக்குள் அது அடையும். ஒருத்தன் கொடூர செயல் எழுதால் என்று வெறுக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். நல்ல உணர்வுடன் இணைத்துக் கொண்டு இதை பாதுகாத்து நல்ல உணர்வை காக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்தாலும் அந்த கொடூர உணர்வுகளுடன் இணைந்த பின் இந்த நல்ல உணர்வை காக்க கொடூர செயல்படும் இந்த உணர்வுகள் நமக்குள் விளைந்து விடுகின்றன. அதே ஆன்மாவில் அதிகமாக காக்கப்படும் போது அந்த உணர்வின் செயலாக்கமாக அது உருவாக்கப்பட்டு அதன் உணர்வின் குணங்கள் நமக்குள் விளைகின்றன. இதை போலதான் இன்று மகரிஷியின் உணர்வின் சத்தை காலையிலிருந்து இன்னேற வரையிலும் உங்களை காத்திடும் உணர்வுகள் காத்திட்ட அருஞானி உணர்வுகளை ஆக நம் வாழ்க்கையில் இடர்படும் இந்த உணர்வுடன் இடைமறித்து அதனை உணர்த்தி உபதேசித்து அந்த உணர்வின் நிலையாற்றல் கொண்டு அதிலே சப்தரிஷிகளின் அணுசக்தியை இணைத்து ஆக நாம் தாவர இனங்களுக்கு உரமிடுவது போல உங்கள் நல்ல எண்ணத்தை காத்திட இது இணைத்து பதிவு செய்கின்றோம். இந்த பதிவு செய்த நிலைகள் கொண்டு ஓர் செடி தலைத்து வர நாம் எவ்வாறு மற்றதோடு இணைத்து அந்த நிலைகளை வித்தாக்கி ஆக செடியாக இருக்கும் போது சீக்கிரம் அந்த செடியின் சத்தை வளரும் போது குறுகிய காலத்தில் இறந்து விடுகின்றது. குறுகிய காலத்தில் விளைந்த வித்துகள் மீண்டும் அதில் விளைந்த பின் அந்த செடி மறைந்தாலும் அதில் விளைந்த சத்தின் தன்னை அதில் விளைந்த வித்து அதை காற்றிலே கலந்திருப்பதை நுகர்ந்து தன் இனத்தை பெருக்குகின்றது. அது மடிவதில்லை. இந்த வித்து முழுமையும் மடிந்து விட்டால் அந்த செடியை கொண்டுவர முடியாது. ஆக இதை போல நமக்குள் உணர்வின் சத்தை நாம் முழுமையாக மடிந்து விட்டால் மகிழ்ச்சியும் அருஞானி உணர்வை நமக்குள் சேர்த்து விட்டால் இது மடிந்து விடுகின்றது. ஆக முளைக்காத நிலைகள் தடைப்படுத்த முடியும். ஆக அந்த தடைப்படுத்திய அந்த அருஞானி உணர்வை தான் நமக்குள் சேர்த்து இப்போது இணைக்கின்றது. இந்த இணைக்கிட நிலைகள் கொண்டு அதுக்கு ஆகாரம் கிடைக்காது தடைப்படுத்தி கொண்டிருந்தால் அது விளையாது. ஒரு மனிதன் என் மேல் கோபப்படுகிறான் என்று வைத்துக் கொள்ளும் உன்னை நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த உணர்வினை என்னுடன் இணைத்து வைத்தால் இந்த உணர்வின் தன்னை அடிக்கடி என்னை இப்படி சொன்னான் என்று சேர்ந்து வளர்கின்றது. ஆக அவனை அழித்திடும் உணர்வை தான் சொல்லுகின்றது. என்னை காத்திடும் உணர்வுகள் என்னிலே வளர்வதில்லை. ஆக வளராத நிலைகள் கொண்டு காத்திடும் நிலையை இழந்து விட்டால் ஆக அதனின் செயலாக அங்கே சென்று விட்டால் தன்னுக்குள் இருக்கும் நல்ல குணத்திற்கு ஊட்டம் கொடுக்காது. இதை நமக்குள் முளைக்காது தடைப்படுத்திவிடும். ஆக இதை போல அவனை அழித்திடும் உணர்வை மேல் வாங்கி அவனை அழித்திடும் உணர்வு என்பது நமக்குள் ஒன்றை அழித்து உணவாக புசித்திட்ட உணர்வு கொண்ட மிருகின் உணர்வுகள் இங்கே விளைந்துவிடும். ஆக இந்த உடலை விட்டு நாம் சென்றால் ஆக மாற்று உடலை மனிதனாக இல்லாது பிறக்கச்சி. ஆக எதே சமயம் அந்த மகிழ்ச்சிகள் இந்த மனித உடல் இருந்து இந்த இருளை போக்கி ஒளியின் தன்மையாக சேர்த்த உணர்வுகள் நாம் இப்போது இணைக்க சிறிது காலத்திற்கு உங்க எண்ணத்தின் நினைவை இதே போல நாம் வாழ்க்கையில் வரும் நிலையை ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அந்த சப்த ரிஷிகளின் சக்தி நான் பெற வேண்டும் என்று ஊர் செலுத்தி அந்த உணர்வின் சக்தியை ஊக்கமிட்டு அதன் சத்தை நாம் கூட்டுதல் வேண்டும். அவ்வாறு சேர்த்தால் அது சிறிது காலத்தில் தான் அந்த கவரும் திறன் பெற்றுவிடும்.
அவ்வாறு பெற்றுவிட்டால் நமது ஞானம் அதன் வழியிலே செல்லும். ஆக செடிக்கு அந்த உணவின் சத்தான நிலைகள் கொண்டு நாம் எப்படி உரமிட்டு அந்த வித்து தரமான திறம்பட வித்தாக உருவாக்கிவிட்டால் அது மீண்டும் ஊன்றினால் அவருடைய வித்தின் தரம் கொண்ட செடியாக அது வளர்கின்றது. இதே போலதான் நமக்குள் அருஞானி வித்தினை அது உரமாக இடப்பட்டு நாம் உயர்ந்த சக்தினை அவர்கள் பெற்ற நிலையை உங்களில் இணைக்கச் செய்து நீங்க நிலை கொண்டு கூர்ந்து இருந்தால்தான் அது முளைக்கும். நிலத்தில மேலிழந்த வாழி போட்டுவிட்டால் எறும்புகள் தின்று போய்விடும். ஆக கேட்கிறது மேல்மட்டத்தில் மட்டும் ஆகா என்று போட்டிவிட்டால் இது முளைக்காது. ஆக போற்றுதலை விட்டு அதை பெற வேண்டும் என்ற இயக்கத்தினை கொண்டால் போற்றுதல் புறத்தால் தள்ளுவது ஈங்குவது தன் அகத்துக்குள் விளையச் செய்து இந்த 2 நிலைகள் கேட்டுணர்வோர்கள் எந்த அளவிற்கோள் கொண்டு ஏற்றுக்கொள்கின்றனோ அதே போல வித்தின் தன்மை அதை இணைந்து அவருடைய சத்தின் தன்மை அதை கவர்ந்திடும் நிலை வரும். இப்ப நாம் போற்றி திரிப்பதுதான் பலர் உண்டு. ஆக சாமியை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். ஆக அந்த புகழ்ந்த நிலைகள் கொண்டு ஏற்றுக்கொள்ளும் கவர்ந்திடும் நிலையற்று போய்விடும். ஆகவே தனக்குள் கவர்ந்திடும் நிலைகள் அந்த நிலை இருந்தால்தான் அந்த ஆழ பதிந்தான் அந்த உணவின் துணை கொண்டு புவியின் ஈர்ப்பால் அது கவர்ந்துவிடும். இந்த உடலின் ஈர்ப்புக்கு நாம் பதிந்து கொண்ட உணர்வு எதுவோ அதை கவர்ந்து அதன் நிலைகள் இது விளையச் செய்யும். அவ்வழி செய்வதே தான் சிறந்த நிலைகள். ஆகவே நாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் இணைத்து சிறிது காலம் இணைத்தே இருந்தால் அது தன்னிச்சையாக வளரும் தன்மையும் இந்த உடலை விட்டு நாம் அகன்ற பெறும் அது அந்த உணர்வின் வித்துக்கள் அந்த தான் தீமையை அகற்றி மெய்யுடைய உணர்வாக என்றும் முடியின் நிலையாக அடைச்சது இந்த உடல் நின்றுதான் செய்ய வேண்டும். ஆகவேதான் இதை நாம் தியானத்தால் உங்களுக்குள் உபதேசித்ததை இரவும் முழுதும் நாம் எண்ணத்தால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை பெற வேண்டும். நமக்குள் கேட்டிருந்த தூய்மைகள் விளைய அதாவது தீமைகள் விலக வேண்டும். தூய்மையான நிலைகள் நமக்குள் வளர வேண்டும். இது ஒவ்வொரு நொடியிலையும் நாம் எப்படி தொழில் செய்தால் அங்கங்களை கழுவி கொள்கின்றோமோ இதே போல எண்ணும் நேரத்தில் மகிழ்ச்சியின் அணுசக்தியை பெறும் தகுதி கொண்டு எண்ணத்தால் நாம் இணைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அதனின் சத்தை நாம் கூட்டினால்தான் இது விளையும். அதல்ல அது சாமி செய்வார் சாமியார் செய்வான் என்று நாம் ஒரு தரம் எண்ணினேன் பரி செய்து கொண்டேன் அது தன்னிச்சையாக விளைவது வேறு. நாம் எண்ணத்தால் கவர்ந்தது வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். உணர்வின் இயக்கமாக செடியில் கலந்த பின் அது எப்படி உணர்வு அதனுடன் இணைந்த பின் அது வளர்கின்றதோ இதே போல நம் உடலில் அது விளையும் பருவத்தை எட்டும் வரையிலும் நாம் எண்ணத்தால் இணைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு உணவு ஊற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த உணர்வின் தன்மை கொண்டு நான் எண்ணத்தை பெருக்கிவிட்டால் பின் உங்களுடைய எண்ணம் தேவையில்லை. அது தன்னிச்சையாக எடுத்து வளர்ந்து இந்த உடலை விட்டு சென்றாலும் இந்த உடலில் வந்த தீமைகளை அகற்றிவிட்டு தீமையை அடக்கும் உணர்வாக விளைந்து வெளியே சென்றாலும் ஆக தூய்மையான ஒளியின் உணர்வாக இது விளையும். கேரளாவில் இதற்கு முன் தமிழாக இருந்தது. அதே சமயம் இன்று திருநெல்வேலி ஜில்லாவில் எடுத்துக்கொண்டால் அந்த தமிழ் வேறையா இருக்கின்றது. மதுரைக்கு வந்தால் மாற்றமா இருக்கின்றது. திருச்சிக்கு வந்தால் மாற்றமா இருக்கின்றது. இதே தமிழ் தான். ஆக அதே போல இன்று வட ஆற்காடு தென்னாற்காடு சென்று விட்டால் தமிழ் வேறையாக மாறுகின்றது. தமிழ் சொல்லுதான். ஆக இதையெல்லாம் அங்காங்கு இருந்த சிற்றரசர்கள் அங்காங்கு மற்றவருடைய தொடர்பு கொள்ளும் நேரங்கள் இல்லை. ஆக இதை போல அங்காங்கு தொடர்ந்து கொண்ட உணர்வு பழக்க வழக்கங்கள் தான் அவ்வாறு மாறுகின்றது. இதற்காக மொழி வைத்து நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆக கல் தோன்றா முன் உணர்வின் தன்னை ஒளியாக எவ்வாறு ஆனது என்ற மூலத்தை கண்டுணர்ந்தான் அகசியம். ஆக உணர்வின் நாதங்கள் எவ்வாறோ அதன் பொறிகள் இயக்கங்கள் வேறு. இப்ப ஒவ்வொரு செடியின் மனங்கள் வேறாக இருக்கின்றது. அந்த உணர்வின் தன்மை கொப்ப அந்த மனங்கள் இருக்கின்றது. மனத்திற்கொப்ப அதனுடைய உணர்வுகள் இருக்கின்றது. அந்த உணர்வு கொப்ப அந்த மரத்தின் அந்த தசைகள் வளர்கின்றது. தசைகள் சுவைகளோ மாறுபடுகின்றது. ஆக இதை போல இந்த உணர்வின் தன்மை வளர்ப்பதற்கு இன்று எடுத்துக்கொண்டால் இது மரத்தின் தன்மை எடுத்துக்கொண்டால் ஒரு சாயமரம் என்று கோயம்புத்தூர் சொல்லுகின்றார். ஆக அதே மாதிரி நொகமரம் என்று இன்னொரு சாரார் சொல்லுகின்றார் வேறொரு ஜில்லாவில். அதே சமயத்தில் திருநெல்வேலி ஜில்லாவில் சென்ற மஞ்சனத்தி என்று சொல்லுவார். ஆக மரமாக இதா இருக்கும்போது அதனுடைய நிறங்கள் மஞ்சையாக இருப்பதும் அந்த மஞ்சனத்தி என்று சொல்லுகின்றார்கள். அதவே இன்றைக்கு கோயம்புத்தூர் வந்தால் நொகம் இதை மாட்டுக்காக வேண்டி அது மெருதுவாக இருக்கிறது என்று அது நொகத்தை எடுத்து அது நொகமாக கடைந்தது போடுவதுனால் நொகமரம் என்று இருந்தார்கள். ஆக இதை போல இடத்துக்கிடம் மாறி இருக்கும். மொழிக்கு அந்தந்த இடங்களில் எடுத்துக்கொண்ட நிலைகள் ஒப்பதான் இருக்கு. ஆகவே இன்று நாம் தமிழின் நிலைகள் எடுத்துக்கொண்டால் வெறும் கோடுதான் ஆரம்பித்தது. அவருடைய நெளிவுகள் ஒளியின் சுருதிகள் அதாவது இன்று மின்னல் தாக்கப்படும் போது ஒவ்வொரு மின்னலுக்கொப்ப அந்த மின்னலின் ஒளி அலைகள் மாறுகின்றது. இதை போன்றுதான் இந்த உணர்வு ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும் போது அதனுடைய பிரிவுகள் கிளையாக வருகின்றது. அதனுடைய நாதங்களின் சுருதியை கண்டு அதன் வழிகளிலே ஒவ்வொன்றையும் அறிந்தான். அதை போலதான்
ஒரு மரத்தின் தன்மை மனம் வரும்போதும் அந்த மரத்தில் கொப்ப அந்த மனத்தை அறிந்து அதை பெயரிட்டார் இப்பகுதி மக்கள். ஆகவே இந்த அரசனுடைய நிலைகள் வரப்படும் போது இன்று ஆங்கிலேய மொழியை எடுத்துக்கொண்டால் அங்கிருந்து தன் மொழி பிறக்க வேண்டும் என்று மற்ற நாட்டு மேல் படையெடுக்கும் போது அவன் மொழியை துணிக்கின்றான். அவன் அறிந்து கொண்ட நினைவோ அது கொண்டுதான். ஆகவே இன்று நம்ம நாட்டில் ஆங்கிலேயம் கிடையாது, அங்கு ஆங்கிலேயம் வந்தது. இன்று பிரான்ஸ் அவன் இன்னைக்கு பிரான்சுடைய நிலைகளை கடைபிடித்தால் அவனுடைய மொழிகளை கொடுத்து அவன் எளிதில் ஆட்சி புரிய உதவும் என்று. ஆக ஒவ்வொரு அரசனும் இந்த மொழிகளை கண்டுணர்ந்து அந்த மொழிகள் கொண்டு தான் வாழ்க்கை நடத்துவதற்கும் அந்த சாம்ராஜ்யை அடக்குவதற்கும் ஒருவருக்கு தெரிந்து கொள்வதற்கும் ஆக ஒரு சிறு வட்டத்திற்கு உருவானது. ஆக போர் முறைகள் பெருவட்டமாக பெருகும்போது இது பரவி வருகின்றது. இன்று ஆங்கிலேயம் உலகம் முழுவதுக்கும் பரவுவதற்கு ஆக அவர்கள் நாட்டின் ஆட்சி புரிந்து அந்த உணர்வுகள் எளிதில் காணுவதற்காக அவர் வகுத்துக் கொண்ட நுணர்வுகள் மாற்றிக்கொண்டார்கள். இன்றைய நிலைகளும் இன்று நாம் தமிழ் மொழிகளை எடுத்துக்கொண்டால் பண்டைய மொழிகளுக்கு ஒப்ப இன்று தமிழ்நாட்டில் வந்த பின் நாம் பழைய காலத்தை எழுதெல்லாம் போய்விட்டு இன்று நமக்குள் இன்று மிதிவண்டி டிவி சக்கர வண்டி என்று நாம் எல்லாம் பேரை வைத்துக் கொள்கிறோம். இது மொழி எதிலிருந்து வந்தது? ஆக நாம் அறிந்து கொள்வதற்காக இது ஒரு மதம் என்ற இல்லாதபடி மொழி என்ற பெயரால் மக்களை தன் கைவெளிப்படுத்தி இது தமிழ்வழி கண்டுபிடிப்பு என்ற நிலையும் உண்மையான முறைகள் என்றும் தனக்குள் பறைசாற்றி இன்றைய நிலைகள் மொழி மாற்றங்களாகி இப்பவே நாம் மாற்றங்கள் எத்தனையோ தொடர்ந்து உள்ளது. ஆகவே மொழிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆக அரசருடைய நிலைகளை தான் உருவாக்கப்பட்டது. உண்மையான மொழியின் தன்மையை மகிழ்ச்சிகளால் கண்டுணர்ந்த நிலைகள் மின் அணுவின் நிலைகளை முதலே கண்டுணர்ந்த வந்தார். அதிலே தமிழ் மொழியாக அவன் தமிழ் சொல்லாக வெளியிடுகின்றான். அந்த தமிழ் சொல்லின் நிலைகள்தான் நம் நாட்டிலே பரவப்பட்டு இது உலகில் எங்கும் இருக்கும்போதும் மா என்றாலும் அம்மா என்பதும் இதே போல எதிர் மாதா என்பதும் இந்த தாயின் சொல்லாக அந்த மா வரும். ஆகவே நீங்க எதிலே தூக்கி பார்த்தாலும் இந்த தமிழ் சொல்லுடைய இலக்கணம் வரும். ஆக தென்னாட்டிலே தோன்றிய உணர்வுகள் எந்நாட்டிலும் இது பரவி உள்ளது. ஆகவே இதிலே நீங்கள் எதிலே சொன்னாலும் இந்த உணர்வு ஒவ்வொன்றிலும் இந்த தமிழ் சொல் கலந்தே இருக்கும். ஆக முதல் கல் தோன்றாமும் ஆக அந்த ஒளியின் உணர்வை கொண்டு தமிழ் ஒளியாக எடுத்த அந்த உணர்வுகள் நீங்க எந்த மொழிகள் கொண்டு பாஷைகளை கலந்தாலும் அவை அனைத்திலும் இது கலந்தே இருக்கும். அதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றியும். ஆக அந்த உணர்வின் அடிப்படை தான் அறிந்திடும் நிலைகள் கொண்டு அவ்வப்போது அதனை நிலைகளும் மாற்றிக்கொண்டார். வேற எவ்வளவுதானே, இதுல ஒண்ணும் ஒரு பெருசு ஒண்ணும் இல்லை. இதை நாம் அறிய வேண்டியதில்லை. நம்ம போக வேண்டிய இடத்தை கேட்டோம்னா அது நல்லதா இருக்கும். நாம் தேய்வுரைக்கு போக வேண்டியதில்லை, நாம் வளர்வுலைக்கு நாம் செல்லுகின்றோம். அந்த மகிழ்ச்சியில் எவ்வாறு சென்றார் என்று கேட்டால் அது நற்பயனாக இருக்கும்.